வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சசி அப்படிங்கிற இந்த சேனல்ல உங்கள வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி எனக்கு. இந்த சேனல்ல நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கோல்டுக்கான தனியா வந்து தினமும் கூட என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ வந்து குடுத்துட்டு இருக்கோங்க. ரொம்பவே வந்து உங்களுக்கு டைம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா, US30, 100 இல்லன்னா பேர்ஸ்ல என்ன நடக்குது, இல்ல பிட்காயின்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளேலிஸ்ட் வந்து உருவாகியிருக்கு. பட் கொஞ்சம் நேர நெருக்கடி இருக்கிறதுனால வந்துட்டு என்னால சரியா பண்ண முடியல. கோல்டுக்கே ரிவ்யூ வந்து மண்டே ரிவ்யூ வந்து இன்னும் பண்ணாம இருக்கிறேன். ஸோ அந்த மண்டே ரிவ்யூ வந்து நம்ம இந்த இந்த வீடியோல வந்து பார்த்துருவோங்க. அது இல்லாம இந்த பிகினர்ஸ் கைடு இதுவே வந்து நம்ம சேனலுக்கு வந்த உடனே வந்து உங்களுக்கு அந்த வெல்கம் வீடியோவா வந்து நான் வந்து வச்சிருக்கேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, முதல்ல இந்த வீடியோ பார்த்துருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க மத்த வீடியோஸ் எது வேணாலும் பாருங்க. ஏன்னா, இதுதான் அடிப்படை. நான் வந்து இந்த மெயின் சேனல்ல கீழ வந்தீங்கன்னா, இங்கே இருக்கும். ட்ரேடர் சசி தமிழ் அப்டின்ட்டு. இதில வந்து நீங்க அ முதல் வீடியோவாவே பாப்புலர் வீடியோல இதாங்க ஃபர்ஸ்ட்டு இருக்கும். 40 நிமிஷத்துக்கு மேல அந்த கன்டென்ட் இருக்கும். அத வந்து நான் அப்படியே உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மி பண்ணி 15 நிமிஷத்தில வந்து உங்களுக்கு என்ன சொல்லணுமோ, அத மட்டுமே சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க எது வேணாலும் பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வீடியோல என்ன நடந்தது? அதாவது கோல்டு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஒரு ஹை வச்சிருக்காங்க. இந்த ஹைய வந்து நீங்க எப்பவுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹை இப்ப ஒரு வேள மார்க்கெட் மேல இருந்தது அப்டின்னா, ஆல் டைம் ஹை பக்கத்துல இருந்ததுன்னா, ஆல் டைம் ஹை எது அப்டிங்கிறத உங்களுக்கு தெரியறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரைஸ் வந்து அப்டியே நகர்ந்து போச்சுன்னா, நீங்க அத மறந்துருவீங்க. அதனால தான் இந்த மார்க்கிங்லாம் பண்ண சொல்றது. இந்த ஆல் டைம் ஹை பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி வந்து மார்க் பண்ணி, இந்த இடத்துல இந்த மாரி எழுதி வச்சுக்கோங்க. இத கிளிக் பண்ணுனீங்க அப்டின்னா, டபுள் கிளிக் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். வந்ததுன்னா, இதுக்குள்ளார நீங்க இந்த மாரி போய் ஆல் டைம் ஹை, மிடில்ல அதாவது இந்த லைனுக்கு மிடில்ல இந்த மாரி வந்து இருக்கணும். அதோடைய ஃபாண்ட் சைஸ் வந்து இவ்ளோ பெருசு இருக்கலாம். அப்படிங்கிற மாரி ஃபாண்ட் கலர நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக போல்டா வேணுமா? இட்டாலிக்ஸ்ல வேணுமா? ஆல் டைம் ஹைன்னே வைக்க தேவையில்ல. ஏடிஹெச்ன்னு கூட வச்சுக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அது தமிழ் பேரு கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த லைனுக்கு மிடில்ல வேணுமா? இந்த லைனுக்கு டாப்ல வேணுமா? இல்லன்னா பாட்டம்ல வேணுமா? இல்ல மிடில்ல இருந்தா ஓகேவா? ரைட்ல வேணுமா? லெஃப்ட்ல வேணுமா? இல்ல சென்ட்ரா வேணுமா? ஸோ எல்லாமே வந்து இவங்களே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நான் எனக்கு தேவையான செட்டிங் நான் இந்த மாரி பண்ணியிருக்கிறேன். இத பண்ணிட்டு நீங்க இந்த டெம்ப்ளேட்ன்னு இருக்கும். இதில கீழ வந்துட்டு சேவ் அஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி, ஏதோ ஒரு பேர் குடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஏடிஹெச்ன்னு குடுத்து சேவ் பண்ணியிருக்கிறேன். ஆல் டைம் ஹைன்ட்டு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து இந்த டூல எடுத்து ஆல் டைம் ஹை வரையும்போது வந்து இந்த இந்த பகுதியில ஒரு நிமிஷங்க நான் சொல்றேன் பாருங்க. இந்த இந்த டூல வந்து செலக்ட் பண்ணிட்டு, என்ன பண்ணணும் அப்டின்னா, இங்க நீங்க இந்த பாயிண்டர பாருங்க. கண்ட்ரோல அழுத்துனீங்கன்னா, கேண்டிலுடைய டாப்புக்கு வந்துரும். ஸோ எந்த இடம் டாப்போ அந்த இடத்துக்கு வந்து கரெக்ட்டா வந்து மாறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா? கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சுக்கிட்டே நீங்க மவுஸ மூவ் பண்ணீங்கன்னா, அந்த மாரி வந்து ஈஸியா இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு போய் இந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட்டா இது கரெக்ட்டா இருக்குமா? இது இது கரெக்ட்டா அப்டின்னு அது மாரி தேட தேவையில்ல. கரெக்ட்டா அங்க வச்சு கண்ட்ரோல் அழுத்தினீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துரும். கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து வந்துரும். ஸோ வந்ததுக்கப்புறமா போயிட்டு ஏடிஹெச்ன்னு நீங்க செலக்ட் பண்ணத செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆல் டைம் ஹைன்னு வந்துரும். இல்ல நீங்க வேற எதனாச்சும் செலக்ட் பண்றீங்க. ப்ரீவியஸ் டே ஹைன்னா, ப்ரீவியஸ் டே ஹை வந்துரும். நீங்க என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அது அங்க வந்துரும். ஸோ இதுதான் வந்து இந்த சின்ன செட்டிங்கு. ஸோ இதுக்கப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆல் டைம் ஹைய சேவ் பண்ணி வச்சுட்டீங்க. சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்துட்டு, என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அத ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம வந்து பார்த்திருப்போம் எண்டிங்ல. அ பிரைஸ் வந்து இந்த மாரி வந்து 2 பாயிண்ட்ட வந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருங்க. அதே மாரி வந்து இப்படி நீங்க கனெக்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ நேத்திக்கே ஃப்ரைடேவே வந்து பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்க வந்து தடுமாறும்போது, இது இன்னும் கூட உங்களுக்கு வந்து பெட்டரா வந்து தெரியும். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹைக்கு பக்கத்துல வந்து தான் பிரைஸ் வந்து கீழ இந்த மாரி வந்திருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனுக்கு எப்பலாம் வந்திருக்குதோ, அப்பலாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ட்ரெண்ட் லைனுக்கு எப்பலாம் வந்திருக்குதோ, அப்பலாம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு ஃபால் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பிரேக் ஆயி மேல மார்க்கெட்டு பிரேக் ஆயி மேல போறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த மார்க்கெட்ட வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க மண்டே அன்னைக்கு. மேல இருக்கிற ட்ரெண்ட் லைன் இதுக்கப்புறம் தேவைப்படாது. ஏன்னா பிரேக் ஆனதுக்கப்புறம் அது தேவைப்படாது. அப்ப கீழ இருக்க ட்ரெண்ட் லைனு அது தேவைப்பட்டாலும் தேவைப்படும். ஏன்னா இங்கேருந்து ஒரு வேள ரிஜெக்ட் ஆயி கீழ வந்தான்னா,
இந்த இடத்துல சப்போர்ட் எதிர்க்கான், சப்போர்ட் எதிர்க்கான், சப்போர்ட் எதிர்க்கான். அப்ப அடுத்த தடவ இங்க வந்தானா சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் தேவை தான். அதனால இந்த ட்ரெண்ட் லைன அப்படியே வச்சுக்கிட்டு, என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம். ஸோ நம்ம பிரேக்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல இருந்து மேல போம்போது வால்யூமோட பிரேக் ஆகி போனானா, அப்பாடா! சக்சஸ். மேல போனோம்னா எங்க வரைக்கும் போவான்? அடுத்த ஹை இங்க இருக்கு. அடுத்த ஹை இங்க இருக்கு. அடுத்த ஹை இங்க இருக்கு. இப்போ அந்த டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணிருவான். எப்ப அச்சீவ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணாம போற வரைக்கும் போய்க்கிட்டே இருப்பான். எப்பலாம் வந்து கீழ வர்ற மாரி வந்து பயமுறுத்துறானோ, "வந்தா வாடா, பார்த்துக்கிறேன்டா. நானே நான் எத்தனையோ தடவ உன்ன பார்த்துட்டேன். நீ என்னல்லாம் இந்த மாரி உன்னால இனிமேல் ஏமாத்த முடியாது." அப்படிங்கிற மாரி நீங்க தைரியமா உட்காந்துக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணா தான் இந்த பொறுமை வரும். நான் பயிற்சி பண்ணுங்க 6 மாசம் பயிற்சி பண்ணுங்க, 6 மாசம் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்றேனே, எதுக்கு அப்டின்னா, நீங்க ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. உங்களுக்கு பொறுமை வர்றதுக்கா என் வீடியோலாம் வலுக்கட்டாயமா 1 மணி நேரம் வீடியோ வந்து நான் வந்து போட்டுட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, நீங்க 1 மணி நேரம் நீங்க பொறுமையா உட்கார்ந்து பார்க்கணும் வீடியோவ. அது உங்களுக்கு புடிச்சிருக்கு, புடிக்கல. ட்ரேடிங் அப்டிதான் இருக்கும். பழகிட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்னு தெரியும். அந்த இடம் வர்ற வரைக்கும் சும்மாவே பார்த்துட்டு இருக்கணும். விட்டுட்டீங்க. இப்ப மேல போயிட்டே இருக்குது. பாதி தூரம் போயிட்டான். இவ்வளோ தூரம் போயிட்டான். இதுக்கப்புறம் ட்ரேட் எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. ஒண்ணு கீழ பார்ப்பீங்க. இல்லன்னா மேல ட்ரேட் எடுப்பீங்க. அப்ப இதுவரைக்கும் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? வேடிக்கை தான். சும்மா உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். அப்ப அந்த சும்மா உட்கார்ந்து பார்க்குற ஒரு அந்த ஹேபிட்ட வந்து வளர்த்துக்கிட்டீங்கனாலே, ட்ரேடிங்ல ஜெயிச்சிடலாம். சரி ஓகே. கான்செப்ட்க்கு வருவோம். மண்டே அன்னைக்கு என்ன நடந்தது? நம்ம எப்பவுமே பார்க்குற மாரி வந்து ட்ரெண்ட் ஆயி போயிட்டு இருந்தான். அவன் பாட்டுக்கு ட்ரெண்ட் ஆயி போயிட்டே இருந்தான். ஒரு ஒரு ஹைக்கும் வந்தான்னா, கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்டு, மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, மறுபடியும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, மறுபடியும் வந்து மேல போயிட்டு. ஒருவேள கீழ நீங்க வந்து ட்ரேட் எடுக்கல அப்டின்னா, ப்ரீவியஸ் லெவல் இங்க முடிச்சிருக்குது. காலாங்காத்தால மார்க்கெட்ட அதுவும் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட், கோல்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, நம்ம கரெக்ட்டா இந்த மாரி ட்ரேட்லாம் எடுக்க மாட்டோங்க. நம்ம அ இந்தியன் மார்க்கெட் ஆகட்டும், எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் ஓப்பனிங் கேண்டில்ல நம்ம விளையாடவே மாட்டோம். ஓப்பன் ஆயி கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து, சரி ஓகே. இதுதான் நடக்குது போல அப்படின்னு அசம்ப்ஷனோட நம்ம அடுத்தடுத்த ட்ரேட்ஸ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ப என்ட்ரி, எக்ஸிட் இதுல வந்து கிடைச்சிருக்கான்னா கிடைக்கல. பட் ஆனா என்ன இருக்கு? இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும்போது வந்து அடுத்த ஃபாலோ ஆகும்போது நீங்க தைரியமா ட்ரேட் எடுக்கலாம். இந்த ட்ரேட் வந்து எது வரைக்கும் செல்லுபடி ஆகும்னா, இந்த லோவ கட் பண்ற வரைக்கும் செல்லுபடி ஆகும். இந்த இடத்துல கூட நீங்க பை பண்ணலாம். பட் ஆனா இத பிரேக் பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சு. கீழ போயிருவான். ஸோ இது ஒரு கொஞ்சம் ரிஸ்க். இது வந்து என்ட்ரி எக்ஸிட் ட்ரேட் மாரி வராது. நீங்க சீக்வென்ஸ்ல ட்ரேட் எடுத்தீங்கன்னா, பெரிய ஸ்டாப் தான் வரும். பெரிய லாஸும் வரும். பட் ஆனா என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுகிட்டு, அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து போனீங்க அப்டின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுனீங்கன்னா, பிரீமியம்ல பை பண்ணாம, டிஸ்கவுண்ட்ல பை பண்ணீங்கன்னா, கொஞ்சம் உங்களுடைய லாஸ் வந்து அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அப்படி என்ன இது? இப்ப தான் நம்ம பேசினோம். இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. பிரேக் ஆயி மேல போனோம்னா, அப்பாடா! கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம வந்து பை பண்ணலாம். அப்படின்னு வந்து இங்க பிரீமியம் பிரைஸ்ல போய் பை பண்ணக்கூடாது. அப்ப இவன் போனா எவ்வளோ தூரம் போனாலும் போயிட்டு போறான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த ஹைக்கு தான் போவான். போயிட்டு ரிவர்ஸ் டிஸ்கவுண்ட் குடுப்பான். அந்த டைம்ல நான் பை பண்ணிக்கிறேன். அப்ப நான் அந்த டிஸ்கவுண்ட் எது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு? இந்த இடத்துல பிரேக் ஆயி மேல போயிருக்குது. அப்ப இந்த லெவலுக்கே வந்தானா வாங்கிக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவ வந்துட்டு போயிட்டான். அடுத்த தடவ வந்துட்டும் போயிட்டான். அப்ப இங்க கூட நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இந்த இடத்த தான் கட் பண்ண முடியாம அப்புறம் கட் பண்ணி வந்து மேல போனான். திரும்ப வரும்போது எங்க வந்திருக்கான்? அதே லெவலுக்கு வந்து போயிருக்கான் பார்த்தீங்களா? அப்ப இங்கேயும் வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டு இத கட் பண்ணி மேல போயிருக்கிறான். திரும்ப எங்க வந்து போயிருக்கான் பாருங்க. அங்கேயே வந்து போயிருக்கான். நான் ரொம்ப கார்னர்ல இருக்கு. நான் அப்புறமா சொல்றேன் அத. சும்மா ஒரு செயினா சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக இங்க கூட அந்த மாரி வந்து பண்ணியிருக்கிறான். பிரேக் ஆயிருக்கிறான். பட் ஆனா கீழ வரும்போது கீழ நல்லா வரல. எங்க வந்திருக்கிறான்? இந்த லெவல்லயே முடிச்சுட்டான். இந்த ரிவர்ஸ் இவ்வளோ தான் வந்திருக்கிறான். மறுபடியும் மேல போய் ரிவர்ஸ் அவ்வளோதான் வந்திருக்கு. இது சீக்வென்ஸ் ட்ரேடிங். சீக்வென்ஸ் இல்லப்பா. எனக்கு அதெல்லாம் வந்து வேண்டவே வேணாம். நான் என்ட்ரி, எக்ஸிட்ட மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்றேன். நான் மத்த கான்செப்ட்ட நான் பார்க்குற மாரி எனக்கு ஐடியாவே இல்லங்க. அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, என்ட்ரி, எக்ஸிட்க்கே நீங்க வெயிட் பண்ணலாம். எது?
இதுதான் வந்து ஆல் டைம் ஹை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஆல் டைம் ஹை இருக்கு. ஆல் டைம் ஹைய ஒரு மார்க்க போட வேண்டியதுதான். போட்டுட்டு கப்பு சுப்புன்னு உட்காந்துர வேண்டியதுதான். நீங்க வேற ட்ரேடே கிடையாது. இந்த இடத்துக்கு வந்தா நான் ட்ரேட் எடுக்க போறேன். அதுக்காக லிமிட் ஆர்டர் போடுவோமா? போடவே மாட்டோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்ளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. நல்ல புல்லிஷ்னஸ். அடுத்த கேண்டிலும் நல்ல புல்லிஷா வருது. செல் பண்ணவா? கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். நீங்க கேண்டில் சைஸ பார்த்து நம்ம பயப்படவே மாட்டோம். அதுதான் மெயின் குவாலிட்டியே நம்மளுக்கு. எல்லாரும் பயப்படுற இடத்துல நம்ம ட்ரேட் எடுப்போம். என்னடா நமக்கு தெரியும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு வேள செல் பண்ணியிருந்தீங்கன்னா, மிரட்டிட்டான். மிரட்டிட்டான் அப்படின்னா, நீங்க பயந்திருப்பீங்க. என்ன அப்படின்னா, போயே போய்ட்டான் மேல. எவ்வளோ தூரம்? அவ்ளோ தூரம் போய்ட்டான். ஒருவேளை இங்கேயே க்ளோஸ் வச்சிருந்தானா? லாஸ ஏத்துக்கணும். லாஸ ஏத்துக்கிட்டு வெளியில வந்துரணும். இல்லங்க நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன்னா, நான் நெறைய தடவ பார்த்துருக்கிறேன். கொஞ்சம் கீழ வருவான். இவ்வளோ தூரம் வருவான். நான் $1 ப்ராஃபிட்ல வெளியில வந்துர்றேனே. சரி ஓகே. இப்படியே மேல போய்ட்டான்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே போய்ட்டான்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு நீங்க இந்த குட்டி லாஸையே நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாஸ் வந்து கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, ஐயோ! இவ்ளோ பெரிய லாஸா அப்படின்னு மாரி இருக்கும். இது குட்டியா தெரியும். அ ஓ இந்த கோடு பெருசா தெரியிற கோடு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போட்டோம்னா, இந்த கோடு சின்னதாயிடும். ஐயோ! இங்கேயே வந்துக்கலாமோ அப்படின்ற மாரி. இன்னொரு பெரிய கோடு போட்டீங்கன்னா, இது சின்னதா தெரியும். இது ரொம்பவே சின்னதா தெரியும். சரியா? அதனால வந்துட்டு நீங்க ரூல் இஸ் எ ரூல். ரூல கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ண பாருங்க. என்ன பண்ணியிருக்குன்னா, ப்ரீவியஸ் ஹைய மார்க் பண்ணியிருக்கிறீங்க. கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து செல்ல எடுத்துட்டீங்க. நீங்க செல்ல எடுத்தோனே என்ன பண்றான்? மேல போறான். பயந்துட்டீங்க. கம்முனு பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணியிருக்கான்? க்ளோஸ கொண்டு வந்து உள்ளேயே வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அதுக்கு தான் சொல்றேன். நீங்க பயப்படவே தேவையில்ல. என்ன ஆயிட போது? ஒரு 10 பிப்பு போகுமா? போகட்டுமே 15 போகட்டும். அடுத்து நான் வந்து 100 பிப்பு எடுக்குறது எனக்கு ஐடியா இருக்குது. இத பத்திலாம் நான் கவலையே பட மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையில என்னைக்கு நீங்க ட்ரேட் பண்றீங்களோ, அன்னையிலேருந்து நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சுருவீங்க. என்ன சசி சொல்லியிருக்காப்ல, நானும் நெறைய தடவ பார்த்துருக்கிறேன். இந்த மாரி ட்ரேட் எடுத்தோம்னா, இப்ப கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகுது. அதனால நான் இந்த இடத்துல 100 லாட் போட போறேன். 1000 லாட் போட போறேன். 10,000 லாட் போட போறேன். இந்த வேல மட்டும் பண்ணாதீங்க. உங்களால எவ்வளோ முடியும்? அத மட்டும் பண்ணுங்க. 0.5 லாட் தான் உங்களால போட முடியுமா? 0.5 போடுங்க. சசி 5 லாட் போடுறாரு. நம்மளும் வந்து 5 லாட் வேண்டாம். அவங்கவங்க கேப்பிட்டல் எவ்வளோ இருக்குதோ, நீங்க 0.1 தான் போட முடியும்னா 0.1 போடுங்கன்றேன். போதும். $10 எடுங்க, $20 எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்யூமுலேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து 0.5 போட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் 1 லாட் ட்ரை பண்ணுங்க. அப்புறமா 1.5, 2 லாட் இப்படியே வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம். அவசரப்படாதீங்க. கன்ஃபார்மா நடக்கும்னு தெரிஞ்சா கூட நீங்க அவசரப்படாதீங்க. அப்ப இந்த இடத்துலருந்து நீங்க வெளியில வந்திருக்கலாம். இது க்ளோஸ் வச்ச உடனே வந்து நீங்க வெளியில வந்துர்றது சிறந்த முறை. ஏன்னா ஆஸ் எ பிகினரா அதுக்கப்புறம் கீழ போய்ட்டானே, இந்த ப்ராஃபிட் போச்சே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த இடத்துல ஏன் வெளியில வரணும்? ஏன்னா உங்க டார்கெட் மேல போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் இங்க வந்தான்னா, செல் பண்றதுக்கு நீங்க தயாராகிட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்க செல் பண்ணீங்க, பயந்தீங்க, வெயிட் பண்ணீங்க, க்ளோஸ கொண்டு வந்து உள்ளேயே வச்சான். சின்ன ப்ராஃபிட்ல வெளிய வந்துருங்க. ஆஸ் எ பிகினரா சொல்றேன். பிகினர்ன்னு இல்ல, எப்பவுமே நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ஒரு 5 வருஷம், 10 வருஷம் இத வந்து நீங்க ஃபாலோ பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க ஸ்டைல்ல நீங்க பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நான் கான்செப்ட் தான் உங்களுக்கு குடுக்குறேன். அத இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியது உங்களோட வேல. இம்ப்ரூவைஸ் எப்ப பண்ண முடியும்? நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணா கண்டிப்பா வந்து பண்ணலாம். ஈட், ஸ்லீப் அண்ட் ட்ரேட். அப்படிதான் வந்து நான் சொல்லுவேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இதே சிந்தனையிலேயே இருங்க. இதே சிந்தனை. வேற சிந்தனையே கிடையாது. நான் வந்து புதுசா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் அத பார்க்கணும். ட்ரெண்டிங்கா ஒரு பாட்டு போகுது. அதுக்கு ஒரு வீடியோ போடணும் நானு. போடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு. இப்ப இல்ல. இப்ப நம்மளுக்கு வேற சிந்தனையே கிடையாது. இதுதான் ஒரே சிந்தனை. சசி ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த விஷயம் நடக்குதா? நான் இன்னைக்கு நைட் உட்கார்ந்து செக் பண்றேன்.
கோல்டுல இன்னைக்கு செக் பண்ணிடுறேன். நாளைக்கு சில்வர் செக் பண்றேன். நாளான்னைக்கு ஆயில் செக் பண்றேன். அதுக்கு அடுத்த நாள் Tesla செக் பண்றேன். அடுத்து Apple செக் பண்றேன். Microsoft செக் பண்றேன். நல்ல ஸ்டாக்கா எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் நான். வேலை செய்யுதா? ஸ்டாக்ல வேலை செய்யுது. இதுல கமாடிட்டிலயும் வேலை செய்யுது. அப்டின்னா இதுல பேர்ஸ்ல வேலை செய்யுதா? அதையும் செக் பண்ணி பார்த்துர்றேன். இப்படியே நீங்க பார்க்க உங்களுக்கே தெரியாம நீங்க நெறைய விஷயத்த வந்து கத்துருந்திருப்பீங்க. நான் சொன்னது இந்த கான்செப்ட் தான். இம்ப்ரூவைஸ் நீங்க பண்ணிருவீங்க. அதுக்காக நீங்க டெடிகேட்டடா இருந்தீங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சமையல் கலைஞரா இருக்கிறீங்க அப்படின்னா, விதவிதமா ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது ருசியா வந்து வரும். அந்த மாரி தான் இதுவும். அப்ப இங்கிருந்து என்ன நீங்க வந்து முடிவு பண்ணுனீங்க? நெக்ஸ்ட் லெவல் இங்கேப்பா. வந்தா நான் செல்லு. இல்லையா? கம்முனு உட்கார்ந்திருப்பேன். என்ன பண்ணிட்டான் பிரைஸு, மலை ஏறி வர்றான். மலை ஏறி வந்துகிட்டே இருக்கிறான். "என்னடா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற, கீழ வரவே மாட்டியா?" அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுக்கப்புறம்லாம் நீங்க வந்து பை பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா ஆல் டைம் ஹைக்கு மேல போயிடுச்சு. மாட்டிப்பீங்க இன் த சென்ஸ் ஒரு சின்ன லாஸ்ல நீங்க வெளியில வந்துர தான் போறீங்க. ஆனா சரியான இடத்துல பை பண்ணா தான் அது நடக்கும். மண்டே அன்னைக்கு. என்ன நடந்திருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து செல் பண்ணும்போது, அந்த ப்ரீவியஸ் ஹை வந்து வெள்ளிக்கிழமை ஹைல நீங்க செல் பண்ணும்போது, ஜஸ்ட்ல நீங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. அப்போ மறுபடியும் ஒரு ஹை வச்சிருக்குதே, அந்த ஹைக்கு வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, இங்க ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல நின்னுட்டான். பேச்சுவார்த்தை நடத்துறான். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. மேலயும் போல, கீழயும் போல. நின்னுட்டே இருக்கிறான். கடைசியா என்னாச்சு? டிராப் ஆயிட்டான். மலை ஏறுனா, மலை இறங்கிட்டான். எந்த இடத்துலேருந்து இறங்குனான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த இடத்த மார்க் பண்ணி வச்சு செல் எடுத்தீங்களோ, அதுக்கப்புறமா 5, 10, 15, 20, 25, 30, 30 நிமிஷமா உங்கள வந்து கொஞ்சம் வந்து சோதனை வந்து பண்ணியிருக்கிறான். 30 நிமிஷமா உங்கள வந்து ஏமாத்த வந்து ட்ரை பண்ணியிருக்கான். அப்படி சொல்லலாம். ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்கான். "ஏய் நான் மேல போயிருவேன். ட்ரேட் எடுத்திருக்கியா இங்க? ஒழுங்கா குளோஸ் பண்ணிரு." இல்லன்னா மேல போயிருவேன். பெரிய லாஸ் ஆயிரும். இங்க பார்த்தல்ல எப்படி போனேன் மேல, அதே மாரி இங்கேயும் போயிடுவேன். நீ போ ராஜா. போனதுக்கப்புறம் நான் குளோஸ் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்றேன். அப்படியும் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லையா, இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்படி போயிட்டு இருக்கான்ல. ஃபர்ஸ்ட்டு இங்க வந்து நீங்க வந்து செல் பண்ணிடுறீங்கல்ல. கீழ ஓரளவுக்கு வர்றானா, லெமன் ஜூஸ். ட்ரெண்ட் லைன் பக்கத்துல வந்ததா, குளோஸ் பண்ணிடுறீங்க. திரும்பவும் மேல வர்றான். திரும்பவும் மேல வரும்போது கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அன் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ஃபர்ஸ்ட்டு இங்க வந்துட்டு நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹைக்கு மேல போனோம்னா, இத மார்க் பண்ணி இதுதான் வந்து ஹைன்னு நம்ம வந்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணோமா? இப்ப எது ஹை? இதான் ஹை. அப்படிதானே? அப்ப இந்த ஹைக்கு கிட்ட பிரைஸ் வந்தோனே, நீங்க செல் எடுத்தீங்க அப்படின்னா, எங்க வந்தது பிரைஸு? எங்கேயோ வந்துருச்சு. பியரிஷா வந்து இவ்ளோ தூரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலே வந்து இல்லாம இவ்ளோ தூரம் வந்துருச்சு பார்த்தீங்களா பிரைஸு? இந்த செல்லு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் கிடைக்கல. செகண்ட் வந்து சின்ன ப்ராஃபிட் கிடைச்சது. பட் ஆனா இங்கேயே ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஹைக்கு போ முடியல. ப்ரீவியஸ் ஹைக்கு மேல போ முடியல. கீழ ட்ரெண்ட் லைன் திரும்ப வந்தது. பிரேக் ஆயி வந்தே வந்துட்டான். நீங்க சும்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். எதுக்கு அப்டின்னா, இந்த மாரி பேச்சுவார்த்தைலாம் நடத்துனதுக்கு அப்புறமா இந்த மாரி ஒரு மூவ் வந்ததுன்னா, நீங்க வெயிட் பண்ணலாம். அது உங்களுடைய சௌகரியம் தான் வெயிட் பண்ணலாம், புக் பண்ணிக்கலாம். இங்கேயே கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஃபிட்டே போதுங்கிறேன். இந்த இடத்துல இந்த ப்ராஃபிட் புக் பண்றீங்களா, இங்க செல் பண்ணி இங்க பண்றீங்களா, அதுவே போதும். அப்படி இல்லையா, நீங்க ப்ராஃபிட்ல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. செல் பண்ணோனே உங்க ஸ்டாப் லாஸ மேல வைப்பீங்க. அப்படியே அந்த ஸ்டாப் லாஸ இழுத்து கீழ விட்டீங்க அப்படின்னா, ஒரு $10 ப்ராஃபிட்ல வந்து நீங்க உட்டுருங்க. கமிஷன்லாம் போக என்ன உங்களுக்கு வந்து அந்த கமிஷன்ஸ் இருக்குதோ, அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அந்த இதுக்கு வந்து வச்சுருங்க. இப்ப அங்கிருந்து என்ன பண்ணான், நேரா கீழ வந்துகிட்டே இருக்கான், வந்துகிட்டே இருக்கான். நீங்க உங்களுக்கு இப்ப என்ன தேவ? ஒரு கிரீன் கலர் கேண்டில கண்ல காட்டுப்பா. கண்ல காமிச்சேன்னா நான் புக் பண்ணிக்கிறேன். அதுவரைக்கும் நான் பண்ண மாட்டேன். கிரீன் கலர் கேண்டில் வந்து கண்ல காமிச்சானா? காட்டவே இல்ல. ரிவர்ஸலா வந்தான். கிரீனா இருந்தான். முடிக்கும்போது போய் ரெட்ல முடிச்சுட்டான். ரெட்டு. கடைசியா வந்து ஒரு கிரீன் க்ளோஸ். எந்த இடத்துல? கிட்டத்தட்ட இந்த லெவல்.
அப்ப இங்க கிரீன் க்ளோஸ் வந்த உடனே நீங்க வந்து ரெடி ஆயிடுறீங்க. எதுக்கு? ரைட்டு. அவன் வந்து மேல போறதுக்கான ஏன்னா புல்லிஷா வந்து க்ளோஸ் வச்ச உடனே உங்களுக்கு பையர்ஸ் உடைய இன்வால்வ்மென்ட் வந்து தெரியுது. இவ்ளோ தூரம் வந்து பிரைஸ் வந்து விட்டு காலையிலேருந்து மார்க்கெட்ட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் மாரி வந்து செல்லர்ஸ் வந்து இவ்ளோ தூரம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. திரும்ப வந்து கண்ட்ரோல்ல எடுக்குறாங்க பையர்ஸ். அப்ப மார்க்கெட் வந்து இங்கிருந்து வந்து மேல வந்தது. ஒரு புல் பேக் வந்தது. இந்த புல் பேக் இதுவரைக்கும் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனா, இந்த லெவல்லயே வந்து அவன் வந்து என்ட்ரி எக்ஸிட்டா எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு மேல போய் கீழ வந்தான். திரும்ப அந்த லெவல கட் பண்ணவே இல்ல. மேல போய் கீழ வந்தான். இந்த தடவ மேல போக முடியாம வந்தான் பார்த்தீங்களா? பட் ஆனா, நமக்கு இந்த லெவல கட் பண்ணணும். கட் பண்ணான்னா கீழ போவான். இந்த இடத்துல திரும்ப வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். பட் ஆனா என்ன பண்ணான்? இங்கிருந்து நேரா மேல போய்ட்டான். எங்க வரைக்கும் போயிருக்கான்? இந்த பாடி தான் நம்மளுக்கு டார்கெட். இந்த விக்குக்கு போவானோ என்னமோ நமக்கு தெரியாது. பட் ஆனா இந்த பாடி தான் டார்கெட் நம்மளுக்கு. அந்த பாடிக்கே போகல. இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கே போகல. போகாம இங்கேருந்து புல்லிஷ்னஸோட இவ்வளோ தூரம் வந்தான். எப்படி இங்கிருந்து வரும்போது வந்து ஒரு புல் கேண்டலுக்காக நம்ம வெயிட் பண்ணோமோ, இங்கிருந்து இந்த மாரி போம்போது ஒரு பியர் கேண்டலுக்காக வெயிட் பண்ணலாம். இந்த புல் பேக் அப்படின்னு நெனைச்சோம்னா அப்படின்னா, இங்கிருந்து மேல போகும்போது, அவன் மேல போகணும். இந்த ஹைக்கு மேல போகணும். எப்ப வந்து இந்த மாரி போகலையோ, இங்கேயும் அதே தான். இந்த பியரிஷ்ன்னு நெனைச்சீங்கன்னா, இது கீழ வரணும். இதுக்கு கீழ போகணும். போனா தான் கீழ போகும். மறுபடியும் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல்ல எடுப்பாங்க மார்க்கெட்ட. அப்படி இல்லன்னா மேல வந்தாங்க. அதே தானே இதையும். ஒரு பியரிஷ் கேண்டில் வருது. ரிவர்ஸ் போம்போது மேல போகணும். மேல போகல அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்? கீழ போறான்னு அர்த்தம். மறுபடியும் கூட எங்க வந்திருக்கான் பாருங்க. எக்ஸாக்ட்டா வந்து அந்த இடத்த தாண்ட மாட்டான். ட்ரை பண்ணி பாத்துற வேண்டியது தான் அவ்வளோதான். என்ன ஆயிடப்போது மேல போய் இப்படி க்ளோஸ் வைப்பான். இந்த இடத்துல ப்ரீவியஸா ஹை இருக்குது. புக் பண்ணிக்க வேண்டியது தான் லாஸ. இல்லங்க இது பக்கத்திலேயே தான் இருக்கு. நான் கொஞ்சம் இதுக்கும் மேல போச்சுன்னா க்ளோஸ் பாத்துக்கிறேன் நானு. இந்த இடத்துல ட்ரேட் எடுத்ததா நான் நெனச்சுக்கிறேன். ஓகே ரைட். இதுக்கு மேல போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிக்கங்க. இல்லன்னா வெயிட் பண்ணு. என்ன பண்ணான்? ஜிக்ஸாக்கா அவன் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தானா? இப்படி கீழ ஃபால் ஆனானா என்ன ஆவணும்? ட்ரெண்ட வந்து பிரேக் பண்ணி மேல போணுமா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? உடனே நீங்க வந்து இங்கேருந்து வந்து ட்ரெண்ட் லைன போட்டு இப்படி வந்து போட்டுக்கலாம். அப்ப இங்கேருந்து இப்படி போனா, இங்கேருந்து இப்படி போனா, இங்கேருந்து இப்படி போயிட்டு, கீழ ஒரு வேள வந்தானா, கீழ வருவான்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கலாம். பட் ஆனா கீழ பிரேக் ஆவல. மேல போகல. இந்த லெவல பிரேக் பண்ணா கீழ போயிட்டான். பட் ஆனா நமக்கு இங்கலாம் எதுவும் ட்ரேடு கிடையாது. ஏன்னா என்ட்ரி எக்ஸிட்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அப்ப நம்ம அடுத்த டார்கெட் என்ன? இங்க தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தா ட்ரேட் எடுக்கலாமா? ஓ! தாராளமா எடுக்கலாம். ப்ரீவியஸ் லெவல்ல இருக்குது. ப்ரீவியஸ் லெவல்ல ட்ரேடு. அது கீழ போய் க்ளோஸ் வைக்கிறானா, எக்ஸிட் பண்ணிற வேண்டியது தான். இங்கேயே பண்ணலாம். இல்லன்னா இந்த கேண்டில்ல பண்ணலாம். ஏதோ ஒண்ணு கீழ க்ளோஸ் பண்ணா எக்ஸிட் பண்ணிடலாம். இல்ல, இல்ல சசி நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு இது பக்கத்துல, பக்கத்துல இந்த மாரி வந்ததுன்னா, நான் வந்து ட்ரை பண்ணுவேன். அதாவது இப்டி, இப்டி ஜிக்ஸாக்கா வந்ததுன்னா, நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இந்த லெவலுக்கு வந்தோனே நான் வந்து ட்ரேட் எடுக்க முயற்சி பண்ணுவேன். அவன் என்ன ஒரேடியா கீழ போயிட்டு இருக்கான். இதுல போய் நான் எங்க எடுக்க? நான் கொஞ்சம் வெயிட் பண்றேனே. தாராளமா, தாராளமா வெயிட். இதுல இதுல வெயிட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பியரிஷ்னஸ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ல, இங்க பியரிஷ்னஸ கண்ல பார்த்துட்டே இருந்து எதுக்கு வெயிட் பண்ணீங்க? ஒரு புல்லிஷ் கேண்டில்க்காக. இங்கேயும் அதே புல்லிஷ் கேண்டில்க்காக வெயிட் பண்ண வேண்டியது. புல்லிஷா க்ளோஸ் பண்ணானா, அப்போ பிரீமியம்லாம் வாங்க மாட்டீங்க. கொஞ்சம் கீழ வந்தா வாங்குவீங்க. கீழ வந்தானா வரல. வராமலே மேல போயிட்டு. ஆனா, நெக்ஸ்ட் டைம் கீழ வந்தான். நீங்க எதிர்பார்த்த மாரி டிராப் வந்து இங்க ஆயிட்டு இருந்தது. பட் ஆனா இந்த டிராப் வந்து எதுலேருந்து நம்பிக்கை நம்மளுக்கு? இதுலேருந்து தான் நம்பிக்கை. ஒண்ணு இங்க வரைக்கும் வருவான். இல்லன்னா இங்க வரைக்கும் வருவான். வந்தா ட்ரேடு. இல்லன்னா இல்ல. அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது, இங்க ஒரு சிக்னல் குடுக்குறான். என்ன அப்படின்னா, இந்த லெவல கட்டே பண்ண மாட்றான். இந்த பாடி க்ளோஸ பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு கட்டே பண்ணவே மாட்றான். எவ்ளோ புல்லிஷ்னஸோட வந்து குளோஸ் பண்ணிருவோம். எவ்வளோ தூரம் கீழ வந்தாலும் பையர்ஸ் வந்து அடிச்சு புடிச்சு மார்க்கெட்ட மேல கொண்டு போறாங்க. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்? திரும்பவும் வந்து மேல ஆல் டைம் ஹைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கான். அப்ப நீங்க ஏற்கனவே அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு. திரும்பவும் கூட ரிஜெக்ட் ஆச்சு. நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஜோன வந்து போட்டு வச்சிடலாம். இங்க என்ன பண்றான் பாருங்க. இந்த லெவல்லேருந்து அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, அப்படியே கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா?
இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் மேலே போயிருப்பான். எப்படி வந்து போகுது பார்த்தீங்களா மேலே? அப்போ இவன் வந்து மேலே போகும்போது வந்து எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு? ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ப்ரீவியஸ் லெவலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? என்ட்ரி எக்ஸிட் செல் தான் பண்ணுவீங்க. அப்ப இதுலயே இருக்கிறதுலயே ஐ வந்து எது? இத மார்க் பண்ணி வச்சுப்பீங்க எப்பவுமே. இந்த இதுக்கு லெவல்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாடி. அதுக்கப்புறம் தான் இந்த பாடி. இந்த பாடியிலேருந்து இந்த விக்குக்குள்ளார எங்கேருந்து வேணாலும் ரிஜெக்ட் ஆகும். நீங்க செல் பண்ணணும்னா, நீங்க இந்த விக் வரைக்குமே வெயிட் பண்ணி இந்த பக்கத்துல வரும்போது செல் பண்ணலாம். ரொம்பவே பக்கத்துல வரும்போது. லைவ் மார்க்கெட்ல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு பெரிய க்ளோஸு, புல்லிஷ் க்ளோஸு, இது ஒரு பெரிய புல்லிஷ் க்ளோஸு, அடுத்தும் வந்து புல்லிஷா. ஆனா எவ்வளோ பெரிய பியரிஷா வந்து ட்ரெண்ட் வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி போச்சு பார்த்தீங்களா? என்ன காரணம்? ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கீழ அழகா வந்து போனான். அப்போ இங்க வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து கனெக்ட் ஆகுது. அப்ப இது என்ன ஆச்சு? நம்ம பேட்டர்ன். மேல போய் கீழ வந்தது, மேல போய் கீழ வந்தது, மேல போய் கீழ வராம மேல போகணும். போனானா தான் போவான், இல்லன்னா மேல போமாட்டான். அப்ப இங்க என்ன பண்ணியிருக்கிறான்? ஓரளவுக்கு அப்படியே பாதியில வந்து அப்படியே வந்து முடிச்சுட்டான். ஸோ நேத்து ட்ரேடிங் வந்து இதோட வந்து நம்மளுக்கு அந்த வால்யூம், அந்த வாலட்டாலிட்டி வந்து மார்க்கெட்ல வந்து கம்மியாயிடுச்சு. இதுல கூட நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்ட் இந்த லெவல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து எடுக்கலாம். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம பேட்டர்ன் இது பாதியிலேருந்து ரிவர்ஸ் ஆகணும். இந்த இடத்துக்கு வந்தோன ஒரு பைய வந்து நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் தான் போனான். போயிட்டு திரும்ப வந்து கீழயே வந்துட்டான். கீழ வந்து க்ளோஸ் வச்சுட்டான். அப்ப நம்ம அடுத்த டார்கெட் இந்த பாடியிலேருந்து இந்த விக்குக்குள்ளார. இந்த விக்குக்கு வந்தா நம்ம வந்து பை பண்ணுவோம் அவ்வளோதான். இட்ஸ் புட் இட் சிம்பிள். வந்தானா? வரல. கிரீன் க்ளோஸ். கிரீன் க்ளோஸ் வச்ச உடனே என்ன பண்ணியிருக்கிறான்? அடுத்து திரும்ப அங்க வரல. இங்க நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் பார்த்தீங்களா? கிரீன் க்ளோஸ வச்சோம்னா என்ன பண்ணியிருக்கான்? மேல போய் திரும்ப அதே லெவலுக்கு வந்து அப்படியே வந்து மேல போய்ட்டான். இங்க என்ன பண்ணியிருக்கான்? மேல போய் திரும்ப அதே லெவலுக்கு வந்து, மேல போய் திரும்ப அதே லெவலுக்கு வந்து, மேல போய்ட்டான். 2ம் நடந்திருக்குதா? இதுதான் நான் கான்செப்ட்ன்னு சொல்லுவேன். நீங்க இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். என் கேண்டில் எல்லோல இருக்குது. உங்க கேண்டில் வந்து பிங்க்ல இருக்குது. என் கேண்டில்ல விக் இருக்குது. உங்க கேண்டில்ல பாடி க்ளோஸ் வச்சிருக்குது. நான் ட்ரெண்ட் லைன் போட்டேன்னா, எனக்கு ட்ரெண்ட் லைன் வரமாட்டேங்குது. என் ட்ரெண்ட் லைன் திக்கா இருக்குது. உங்களுது வந்து ரொம்ப தின்னா இருக்குது. இதெல்லாம் வந்து வேண்டவே வேண்டான்றேன். கான்செப்ட் இப்ப சொன்னா பார்த்தீங்களா, இதான் கான்செப்ட். ஒரு பெரிய ஃபால் ஆகுது. ஒரு கிரீன் க்ளோஸ் வருது. எப்படி மேல போறான்னு நீங்க கவனிங்கன்னு சொன்னேன் நான். இந்த சாட்டர்டே, சண்டே மொத்தமும் வந்து நீங்க ஒரு பெரிய ஃபால் ஆகுது. அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகுது மார்க்கெட். பெரிய ஃபால் ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது. பெரிய ஃபால் ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது. இப்போ மண்டேவே 3 தடவ நடந்திருக்குது. இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஆச்சுன்னு கவனிச்சீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் பெரிய ஃபால் வரும்போது, அதே மாரி நடந்ததுன்னா, நீங்க தைரியமா வந்து ட்ரேட் எடுப்பீங்க. ஸோ கான்செப்ட்ட தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். என் சார்ட் என்ன? அதில என்ன லெவல்ல இருக்கு? நான் ஸ்பாட்ட பார்க்குறேனா, ஃபியூச்சர பார்க்குறேனா அப்படின்ட்டு அந்த இந்தியன் மார்க்கெட்ல வந்து அந்த சந்தேகம்லாம் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லாத சந்தேகம். கான்செப்ட் என்ன? ஒரு பெரிய ஃபாலு, ரிவர்ஸ். ரிவர்ஸ் எப்படி நடக்குது? என்ன சிக்னல் வந்ததுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகுது. கவனிச்சா வந்து ட்ரேட் பண்ணிடலாம். ஓகே. சரி, ஓகே. அப்போ என்னாச்சு? நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு குடுத்தான். ஒரு செல்லு குடுத்தான், இன்னொரு செல்லு குடுத்தான், இன்னொரு செல்லு குடுத்தான், இன்னொரு செல்லு குடுத்தான். எல்லாமே செல்லு தான். எங்க வரைக்கும் வந்தான்? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்தான். அப்புறம் மார்க்கெட்டு ஒரு மாரியா வந்து செட்டில் ஆகி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து டியூஸ்டே வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்குதுங்க. ஸோ அந்த டியூஸ்டே மார்க்கெட்டு இது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால வந்து இத பண்ண முடியல. இனிமேல் வந்து அத நாளைக்கு காலையிலேயே நீங்க கோல்டோட ரிவ்யூ வந்து எதிர்பார்க்கலாம். நெறைய பேர் வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. Twitterல வந்துட்டு நெறையா வந்து நீங்க வந்து போஸ்ட் வந்து போடுறீங்க. ஆ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது எனக்கு. ஏன்னா, நான் ரொம்ப நாளா அ பொறுமையா வந்து கத்துக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். சொல்லும்போது வந்து நீங்க ஈஸியா வந்து இத வந்து புடிச்சிடுறீங்க நெறைய பேரு. ரொம்ப சந்தோஷம். நெறைய நீங்க வந்து இத வந்து ப்ராஃபிட் பண்ணி
ஆ ப ட்ரேடிங்க வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து நம்புறாங்க. அந்த நம்பிக்கைய நீங்க உடைப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால நெறைய வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நீங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.